உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இந்த 21வது கூட்டத்தின் 8வது நாளில் இருக்கிறோம். இத்தனை நாளாய் பேசப்படுற சத்தியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இதை கேளுங்க, கண்டிப்பாக கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமாக உங்களை பலப்படுத்துவார் என்று நம்புகிறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இயேசு மேல் வீட்டு அறையில் அவர் ராபோஜனம் என்று சொல்லப்படுகிற அந்த பஸ்காவை அனுசரித்து அங்கேருந்து கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். கெத்செமனே தோட்டத்திலிருந்து நேற்றைய தினத்தில் நம்ம முதல் ட்ரையல், முதல் விசாரணை அண்ணா என்கிற ஒரு முன்னாள் பிரதான ஆசாரி இடத்துல செய்யப்பட்டதுன்றதை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம் நேற்று தினத்தில் பார்த்தோம். அந்த அண்ணா இடத்துல அந்த ட்ரையலை முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா காய்பா, பிரசன்ட் பிரதான ஆசாரியாக இருக்கிற காய்பாவுடைய வீட்டுக்கு போகிறத நம்ம என்ன பண்ணுவோம் நேற்று தினத்தில் பார்க்குறோம். நம்ம அங்கேருந்து தொடங்கலாம். ஸோ வாசிக்கலாமா? மார்க்கு 14ஆம் அதிகாரம், மார்க் 14ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க தொடங்கலாம். இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ள வந்து சேவகரோடு கூட உட்கார்ந்து போது நிறுத்தலாம். நம்ம அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இந்த கதை இன்னும் அப்படியே கண்டினியூ போயிடுது. நான் சொன்ன பலமுறை இதை நம்ம ரொம்ப ரியாலிட்டியா இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையிலிருந்து படிப்படியாய் நடக்கிற சம்பவங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் நம்ம எதுவுமே மிஸ் பண்ணல. நீங்க ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், மேல் வீட்டு அறையில் யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம கேட்டோம். ஆனா பேதுரு மறுதலிப்பான்றதை பத்தி நான் என்ன பண்ணல உங்களுக்கு சொல்லல. ஏன் சொல்லனா, இந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிருந்தேன். இன்னைக்கு அங்க இயேசு சொன்னதை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சரி, ஆக்சுவலி எங்க நடக்குதுன்னு கேட்டா, அண்ணா என்கிற ஒரு பிரதான ஆசாரியருடைய வீட்டில் முதல் விசாரணை நடக்குது. அந்த இடத்துல இயேசு ஒரு குற்றமும் பண்ணலன்றது தெரிய வருதுனால அண்ணா வீட்டுக்கு பக்கத்திலேயே அவருடைய மகள் வீடு இருக்குது. அதான் மருமகனா இருக்கிற காய்பாவுடைய வீட்டு இருக்கிறபடியால அண்ணா வீட்டில இருந்து காய்பா வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் என்று நம்ம யோவான் 18ஆம் அதிகாரத்தில் நேற்று நம்ம வாசித்து பார்க்கிறோம். அப்போ காய்பா வீட்டுக்கு 2வது விசாரணைக்கு அனுப்பப்படுறாங்க. முதல் விசாரணை அண்ணா கிட்ட நடந்தது. இப்போ 2வது விசாரணை எங்க நடக்க போகுது? காய்பா வீட்டுக்குள்ள நடக்க போகுது. அதனால சரியாக 12 மணிக்கு நம்ம நேற்று பார்த்தோம், இயேசு கிறிஸ்து 11 மணிக்கு கெத்செமனே தோட்டத்தை விட்டுட்டு 11:30 மணிக்கு அண்ணாவுடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. ஏறத்தாழ 1 மணி நேரம் அண்ணாவுடைய வீட்டில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ அண்ணாவுடைய வீட்டிலேருந்து 12:30 மணிக்கு இயேசு கிறிஸ்து காய்பா வீட்டுக்குள்ள நுழைறார். அநேக சேவகர்களால் நுழைக்கும் போது அந்த பேலஸ்க்குள்ள இயேசுக்கு என்ன ஆகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட், இயேசுக்கு என்னத்தான் இயேசுவை பண்றாங்க, இயேசு எப்படி தான் விசாரிக்கிறாங்க, இயேசுக்கு என்னத்தான் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு கொள்ளும்படியாய் பேதுரு இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். இப்போ அந்த பேலஸ்க்குள்ள எப்படியோ என்ன பண்ணா, யார் மூலியமா எப்படியோ அவன் என்ன பண்ணா நுழைஞ்சதை நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிற அதே இடத்துல இப்போ யாரும் இருக்கிறது, பேதுரு இருக்கிறான். ஆனா பேதுரு தன்னுடைய ரூபத்தை மறைத்து கொண்டு ஒளிஞ்சுன்னு அங்க இருக்கிறான். அங்க அப்புறம் என்ன நடக்குது வாசிங்க பார்க்க. மத்தேயு 26 போங்க. மத்தேயு 26:34 பாருங்களேன். மத்தேயு 26:34 வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு சொல்றான், நான் உங்களோட கூட செத்தா கூட நான் என்ன பண்ணுவேன், சாகுவேன். ஆனா நான் மாத்திரம் என்ன பண்ண மாட்டேங்களே, மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுரு 1 தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை மறுதலிக்கிறான். நம்ம வாசிக்கலாமா இன்னொரு வசனத்தை? லூக்கா 22க்கு போங்களேன். லூக்கா 22. அதுக்கு முன்னாடி இது ஒன்று வாசிடுங்க. யோவான் 18க்கு வாங்களேன். யோவான் 18:25 பாருங்களேன். யோவான் 18. சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன் நான் அல்ல என்று மறுதலித்தான். அப்ப பேதுரு என்ன பண்ண, நான் அல்லன்னு சொல்லிட்டு மறுதலித்தான். அப்புறம் சீமோன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தான் ஆகிய ஒருவன் அவனை நோக்கி நான் உன்னை அவரோட கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். உடனே சேவல் கூவிட்டான். மறுபடியும் மறுதல். இப்ப பாருங்க, இந்த இடத்துல எத்தனை பேர்கிட்ட நான் அவன் இல்லைன்னு சொல்றான்? 2 பேர்கிட்ட சொல்றான்.
ஒன்று அந்த ரோம் சேவகர், அதான் ஆசாரிகளுடைய காடாக இருக்கிற ஒரு சேவகர் சொல்கிறான், உன்னை நான் கெத்செமனே தோட்டத்தில் பார்த்தன்றதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நான் அவன் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறான் சொல்கிறான். முதலாவது வாசிச்சோம், அங்கே குளிர் காஞ்சிருக்கும் போது ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், நீ அவரோடு கூட இருப்பன் அல்லவா என்று கேட்கும்போது நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அங்கே நம்ம வாசிச்சோம் மார்க்கு 14ஆம் அதிகாரம் எந்த வசனத்தை வாசிச்சோம், 67ஆம் வசனத்தில் ஒரு பெண், ஒரு அடிமை பெண், ஒரு வேலைக்கார பெண் கேட்குது, உன்னை நான் பார்த்துக்கிறேன் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது இவன் சத்தியம் பண்ணுறதான் மறுதளிக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்போ இயேசு சொன்னது எக்ஸாக்டா 3 தரம் இயேசுவை என்ன பண்ணான், மறுதளித்தான் என்றால் அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அவரு எனக்கு தெரியாதுன்றான், அவன் யாருன்னு எனக்கு தெரியலன்றான். ஒரு முறை அவன்ற வார்த்தையை உபயோகப்பட்டான், மரியாதை இல்லாம இயேசுவை பேசுறான். இன்னொரு இடத்துல சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் என்ன பண்ணா தொடங்கிட்டான். காரணம் என்ன, பேதுரு யார், இந்த பேதுரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்துவுக்காக மல்கூஸுடைய காதை, நான் சொன்னேன் மல்கூஸ் சாதாரண ஒரு ஆள் அல்ல, இந்த யூதர்களுடைய எல்லா தலைவர்களுடைய போலீஸ் கார்டுக்கு ஒரு 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 எட்டா இருக்கிறவன். நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு டிஜிபி ரேஞ்சில், ஒரு கமிஷனர் ரேஞ்சில் இருக்க ஒரு மனுஷன் மல்கூஸ். அவன் யாருன்னு தெரிந்தும் அவன் காதை 1250 பேர் மத்தியில் இவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் பரவாயில்ல வெட்டுவேன்னு சொல்லிட்டு வெட்டின ஒரு ஆள் பேதுரு. அந்த பேதுரு ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு வேலைக்கார அடிமை பெண்ணை பார்த்து பயப்படுகிறான், ஒரு சேவகனை பார்த்து பயப்படுகிறான். நீயும் அவன் அல்லவான்னு சொல்லும் போது பயப்படுகிறான். உன்னுடைய ஸ்லாங் கலிலியா மாதிரி இருக்குது, நீயும் இயேசு கிறிஸ்து இருப்பவனான்னு சொன்னவனே அவன் பயப்படுறான். எப்படிங்க இது, ஒரு மனுஷன் பாருங்க, அவ்வளோ தைரியமாய் காதை வெட்டின ஒரு மனுஷன் இப்போ பயப்படுறான். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னுடைய தலைவனுக்கே வேற மாதிரி சம்பவம் நடந்து கொண்டு இருக்குது. அது வரைக்கும் இயேசுவை மிகப்பெரிய ஹீரோவா பார்த்துருந்தான். பேதுருக்கும் தெரியும், தேவாலயத்தை சுத்தகரிக்கும் போது பேதுருவை பார்த்து கொண்டிருக்கார். இவ்வளோ தைரியமான ஆளை நாங்கள் பார்த்ததில்ல. 5000 பேரை போஷிக்கும் போது பேதுரு பார்த்தான், தண்ணீர் மேலே நடக்கும்போது பேதுரு இயேசு கிறிஸ்து நடக்கிறத பார்த்தான். இந்த மாதிரி அற்புதமான காரியங்களெல்லாம் கண்ணால் பார்த்த பேதுரு இப்போ இயேசு கிறிஸ்துவை, அந்த இயேசு கிறிஸ்துவையே இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கிறாரு, அந்த இயேசு கிறிஸ்துவையே அடிக்கிறாங்களே, அந்த இயேசு கிறிஸ்துவே இவங்க தாக்குறாங்களே, அப்போ பேதுருக்கும் என்ன வந்துச்சு என்றால் உயிர் பயம் வந்துடுச்சு. இந்த பேதுரு சாதாரணமான ஒரு ஆள் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியசாலி என்று சொல்லலாம். கலீலியா, நான் சொன்ன நேற்று, கலீலியா பட்டணத்தின் வெஸ்ட்டில் வாழ்ந்து கொண்டிருக்காங்களா ரொம்ப பிரேவான ஆட்கள், ரொம்ப ஜீலான ஆட்கள், ரொம்ப அவங்களுக்கு ஒரு விதமான வெறி இருக்கிற ஒரு ஆட்கள், கோமான ஆட்கள்னு கூட சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு இனத்திலேருந்து வருகிறவன் இந்த பேதுரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய மினிஸ்ட்ரியில் இவன் ரொம்ப முக்கியமான ரோலை வகிக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிலிப்பி செசரியான்ற பட்டணத்தில் இயேசு கிறிஸ்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்து வரைக்கும் நான் இப்போ சொல்கிற காரியத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் வாசிக்க முடியும். அங்கே இயேசு கேட்குறாரு, என்னை குறித்து ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னு போகும்போது சில பேர் சொல்றாங்க நீர் தீர்க்கதரிசி என்று, சில பேர் எலியா என்று சொல்றாங்க, சில பேர் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்றாங்க. சரிப்பா, அவங்களெல்லாம் விடுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? சீஷர்களை பார்த்து பர்சனலா இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறாரு. அவங்கள குறித்து விட்டுருங்க, ஆனா நீங்க என்னை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கீங்கன்னு இயேசு கேட்கிறார். அதுக்கு பேதுரு ஒரு உத்தரவு தர பதில் சொல்றார். என்ன பதில் வாசிக்கலாமா? மத்தேயு 16 வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, அது மேல இருந்து வாசிங்க சிஸ்டர், மேல இருந்து 15ல இருந்து வாசிங்க, இயேசு கேட்கிறதுல இருந்து. அதற்கு பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசையில் 15 வாசிங்க. அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவங்கள பத்தி கேட்டாச்சு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது இயேசுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இயேசு சீஷர்களை பார்த்தாங்க, நீங்க யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். போது நிறுத்துங்க, இது கீழே உங்களுக்கு தெரியும். அக்கா, இது உனக்கு மாம்சமும் சரீரம் வெளிப்படுத்தல, இது பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே உனக்கு என்ன பண்ணிருக்கார் வெளிப்படுத்துறார், இதெல்லாம் சொல்றார். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ரொம்ப தெளிவாய் புரிந்து கொண்ட ஒரு சீஷன் பேதுரு என்று சொல்லலாம். ரொம்ப தெளிவா இயேசு யாருன்றது ரொம்ப தெளிவாய் பேதுருக்கு தெரிஞ்சிச்சு. என்ன சொல்றாரு பேதுரு? ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் அல்ல, மிக மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வேதத்தில். என்ன சொல்றாரு? இயேசு குறித்து கேட்கிறாரு, என்னை குறித்து நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க போது பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதுதான் யூதர்களுக்கு தெரியாம இருக்கு.
இதுதான் எந்த மக்களும் அறியல. இயேசு ஒரு மேசையா, கிறிஸ்துன்றது அறியல. ஆனா பேதுரு ரொம்ப தெளிவாய் புரிஞ்சு வச்சிருக்காரு, நீர் தான் கிறிஸ்து. இந்த ஒரு சம்பவம் மாத்திரமே இல்ல, இன்னொரு சம்பவம் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நீங்கள் புசிப்பீங்க என்று சொல்லும்போது அநேக பேர் இயேசு விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் யாருப்பா, இவரு இப்படி பேசுறாரு, மாம்சத்தையும் சரீரத்தையும் சாப்பிடுன்றாரு. மாம்சத்தையும் சரீரத்தை சாப்பிடுறதுக்கு, ஒரு மனுஷன் கறியை சாப்பிடுறதுக்கு, ஒரு மனுஷன் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு நாங்க என்ன பார்பேரியன்ஸா, நாங்க என்ன வந்து என்ன சொல்றது, இந்த மாம்சத்தை மனுஷன் கறியை சாப்பிடுற ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அநேக சீஷர்கள் இயேசுவை விட்டு என்ன பண்ணிட்டாங்களா, புறப்பட்டு போயிட்டாங்க. இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்களா, அநேக ஃபாலோவர்ஸ் இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இயேசு சொன்னதுக்கு அப்போ பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாரு. வாசிங்க அந்த வார்த்தையை மாத்திரம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 47 இருந்து 71 வரைக்கும் இருக்குது. அதுல 65 இருந்து பாருங்களேன். பேதுரு பேசுறதுல இருந்து, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோட கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 68 டைரக்டா வாசிங்க சிஸ்டர். 68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, சரி 67 வாசிங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு எல்லாரும் போயிட்டாங்க. என்ன சொல்றாரு இவரு, என்னுடைய இந்த வசனத்தையும் வாசிங்க, அப்ப உங்களுக்கு புரியும். 53 பாருங்களேன், 53 வாசிங்களேன். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலோ அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. இது இயேசு கிறிஸ்து எதை சொல்றாருன்னு புரியவே. இது எதை சொல்றாரு இயேசு கிறிஸ்து? திருவிருந்த பத்தி சொல்றாரு. நான் மறுபடியும் சொல்றேன், ராபோஜனை அல்ல. எதை பத்தி பேசாரு? திருவிருந்த பத்தி சொல்றாரு. திருவிருந்த சொல்றது ஜனங்களுக்கு புரியல. என்னப்பா இவரு, என்னுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்காமலும் என்னுடைய ரத்தத்தில் பானம் பண்ணாம இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்ல, ஜீவன் இல்லைன்றாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களை பார்த்து சொல்றாரு, எல்லாருமே போயிட்டாங்கப்பா, நீங்க கூட என்ன பண்ணலாம், போறதுன்னா போவ மனம் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், போகலான்னு சொல்லும்போது யார் வாய் திறக்கிறது? சீமோன் பேதுரு. 68 வாசிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். போது நிறுத்துங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது வாட்டி சொல்றாரு பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தை. எந்த சீஷர்களும் பேசல, இயேசு பேசுறார். சாரி, பேதுரு பேசுறார். என்னென்ன பேசுறாரு? யாரிடத்தில் நாங்கள் போவோம்? எல்லாருமே போயிட்டாங்க, இவங்க மாத்திரங்கிறாங்க. நீங்க போறதுனா போங்கப்பான்னு சொன்னது. யார் இடத்துல நாங்க போவோம் ஆண்டவரே? ஏன்னா நித்திய ஜீவன் அளிக்கும் வார்த்தை என்னிடத்தில், யார் இடத்துல இருக்குது? உம்மிடத்தில் தானே இருக்குது. நீ யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துப்பா, உங்களை விட்டு நாங்க எங்க போவோம்னு சொல்லிட்டு சொன்ன பேதுரு இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ண உடனே இயேசுவை விட்டுட்டு எல்லா சீஷர்களும் என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. அந்த இடத்துல தைரியம் இல்லை பாருங்க. அவங்க நினைச்சிருந்தா உண்மையாவே இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொன்ன பேதுரு உண்மையாவே இயேசு பக்கத்தில் நின்றுக்கணும். எனக்கு என்னத்தான் ஆகணும், இயேசுக்கு பதிலாக நான் மரிச்சா கூட பரவாயில்ல, நான் இயேசு பக்கத்தில் நிற்பேன்ற அந்த ஒரு தைரியத்தோடு நின்று இருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமான ஒரு சீஷனா பேதுரு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த சம்பவத்தை பார்த்து பேதுரு பயந்துட்டு, எவ்வளோ தைரியமாக இருந்த பேதுரு பயந்துட்டு அவன் கடைசியில் என்ன ஆயிட்டான்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி 3 தடவை இயேசு என்ன பண்ணிட்டான்? மறுதலிச்சிட்டான். இயேசு தெரியலன்னு சொல்றான். இயேசு யாருன்னு கேட்குறான். இயேசு கிறிஸ்துவை சபிக்க ஸ்டார்ட் பண்றான். அவன் இயேசுவை பேச ஸ்டார்ட் பண்ணான். இப்போ 3வது வாட்டி இயேசு கிறிஸ்துவை பேதுரு மறுதலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிங்க லூக்கா 22:60. அதற்கு பேதுரு மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தான். போதும். பேதுரு என்ன பண்ணா? இது நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக அழுந்துருச்சுன்னா ஒரு விஷுவலைஸாக நீங்கள் கொண்டு போங்கள. எப்படின்னு கேட்டால், இயேசு இந்த மேல் வீட்டு அறையிலே சொல்லிட்டாரு, பேதுருவே நீ என்ன பண்ண போற? 3 தடவை சேவல் கூவுறதுக்கு முன்பாக 3 தடவை என்னை மறுதலிக்க போறேன்னு இயேசு சொல்லிட்டாரு. சொன்ன மாத்தத்தில் பேதுருவும் இயேசு சொன்ன மாதிரி இங்கே 3 தடவை என்ன பண்ணிட்டான்? இவனுக்கே தெரியல. 2 தடவை மறுதலிச்சிட்டான். 3வது தடவை மறுதலிக்கிறா. இயேசு கிறிஸ்து அங்கே கட்டப்பட்டவராய் அங்கே விசாரிக்கிறதுக்காக அங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க. இங்கே பேதுரு 3வது ஆளுக்கிட்ட சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடிச்ச உடனே சேவல் கூவுது. சேவல் கூவுன உடனே பேதுருக்கு என்ன ஞாபகம் வருது?
பேதுருக்கு என்ன ஞாபகம் வருது? இயேசு சொன்ன அந்த காரியம் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தவொடனே இயேசுவை திரும்பி பேதுரு பார்க்குறான், இயேசு பேதுருவை பார்க்குறான். எப்படி ஒரு குற்ற உணர்வு, எவ்வளோ ஒரு குற்ற உணர்வுக்கு பேதுருக்கு இருந்து பாருங்க. அங்கேயே பேதுரு உடைஞ்சு போயிட்டான். அடுத்த வசனம் 62ஆம் வசனம் சொல்கிறது, வாசிங்க. வெளியே யாரு? பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அப்படி சிம்பிளா போட்டிருக்கலாம். ஆனா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பேதுரு அங்கிருந்து போய் மிகுந்த சத்தத்துடன் கூக்குரலிட்டு பயங்கரமா அழுகையில் பலவிதமான அழுகை இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அழுகை வந்து ஆனந்த கண்ணீர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான அழுகை. ஒரு சந்தோஷமான ஒரு சம்பவத்தை நம்ம கேட்கும்போது ஒரு கண்ணீர் கண்ணில் வருது நம்ம பார்க்குறோம். மனசில் துக்கமாக இருக்கும்போது ஒரு விதமான கண்ணீர் வருது பார்க்குறோம். யாருன்னா மரிச்சு போயிட்டா அதில் ஒரு விதமான கண்ணீர் வரும்னு பார்க்குறோம். ஆனால் இந்த கண்ணீர் சாதாரண ஒரு கண்ணீராக இல்லை, மனம் கசைந்து அவன் என்ன பண்ணா அழுதான்னு போகிறோம். அந்த மன கசைந்து என்றால் என்ன? அவன் இருதயமே அப்படியே பிழிஞ்ச மாதிரி, அவன் இருதயமே மனசே என்னாச்சா புழிஞ்ச மாறிங்க. ஆர்த்தே சொல்றாங்க பார்த்தீங்களா, என் இதயமே வெடிச்சிச்சிங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அது போல பேதுரு இயேசுடைய முகத்தை பார்த்த உடனே அவன் குற்ற உணர்வு ஆகி ஐயோ மிகப்பெரிய வேதனையாக அடைந்து அவன் மிகுந்த சத்தத்துடன் அழுந்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த அழுகை இதோட கூட முடியல, பேதுருவோடைய மரணம் வரைக்கும் பேதுரு அழுந்து கொண்டே இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அழுந்துனே இருக்கிறான். எப்பவுமே அழுவாராம் பேதுரு, எப்பவுமே அழுவான். எப்பெல்லாம் இந்த கோழி இந்த சேவல் கூவுதோ, எப்பெல்லாம் சேவல் கூவுற சத்தத்தை பேதுரு கேட்ட மாதத்துல சத்தமா அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுவாராம். ஏன்னா அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துடும். இது மாத்திரம் இல்ல, பேதுரு வந்து இதுக்கு பின்னாடி வந்து தெருவுகளை போய் பிரசங்கம் பண்ணிருப்பாராம். அந்த பிரசங்கம் பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, பேதுரு வந்தாருன்னு தெரிஞ்சவொடனே கிட்ட வந்து ஜோரா கொக்கர கோக்கோ அப்படின்னு கத்துன உடனே பேதுரு அழுவ ஸ்டார்ட் பண்ணிவிடாராம். பயங்கரமா என்ன பண்ணுவாரா, அழுவார் அழுதுனே இருப்பாரா. இன்னும் சொல்ல போனா பைபிள் ஸ்காலர்ஸ் அநேக பேர் சொல்றாங்க, பேதுருக்கு வந்து இங்க கண்ணுக்கட்ட மார்க்கே விழுந்துட்டு இருக்குமா. கண்ணுலேருந்து கண்ணீர் வந்து ஒரு மார்க்கே ஆயிட்டு இருந்துச்சாம் பேதுருடைய முகத்துலன்னு சொல்லிட்டு சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிற அந்த நாள் முதல் கொண்டு பேதுரு மரிக்கிறது கிட்டத்தட்ட 36 வருஷத்துக்கு அப்புறம் பேதுரு மரிக்கிறான்னு 35 வருஷத்துக்கு அப்புறம் பேதுரு மரிக்கிறான்னு சொல்றாங்க. AD 65 ஜூன் 29ஆம் தேதி பேதுருவை சிலுவையில் அறைந்து கொலை செய்கிறாங்க. வேட்டிக்கன் மவுண்ட்னு சொல்லுவாங்க. வேட்டிக்கன் சிட்டியில் ஒரு மலை இருக்குது. அந்த மலையில தான் பேதுரு என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைஞ்சாங்க. அது வரைக்கும் பேதுரு என்ன தான் பண்ணி கொண்டிருந்தாரு, அழுது கொண்டே தான் இருந்தாரு. ஏன்னா அவர் கடந்து வந்த பாதை, அந்த மறுதலித்த ஒரு சம்பவம் அவரால் மறுக்கவே முடியல. பாருங்க, தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அழுது கொண்டே இருக்கிறார். அவர் எவ்வளோ அவருடைய இருதயம் நோவெத்திருந்தா 35 வருஷம் அந்த இன்சிடென்ட்டை நினைச்சு அது நம்மளாலே மறக்க முடியல. அந்த சம்பவத்தை பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, பேதுருவை பார்க்கும்போது அந்த பார்வை என்ன பேசியிருக்கோம், அந்த பார்வை என்ன நினைச்சிருக்கோம், இயேசுவை எப்படி பேதுரு ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்றது அந்த அன்னைக்கே பேதுரு உடைஞ்சு போயிட்டாருன்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு பின்னாடி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு, இந்த இடத்துல தான் பேதுரு வந்து குளிர் காஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த இடம் வந்து காய்பாவுடைய பேலஸ். அந்த இடம் என்ன இடங்க, காய்பாவுடைய பேலஸ். அந்த இடத்துல இன்னைக்கு சென்ட் பீட்டர்ன்ற ஒரு சர்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னா கட்டிருக்காங்க. சென்ட் பீட்டர்ஸ் கேல்கேண்டூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க. அந்த இடம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதான். இன்னைக்கு கூட இஸ்ரேலுக்கு போனா இந்த கேல்கேண்டூன்ற ஒரு இடத்தை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அங்க பேதுரு மறுதலித்த ஒரு இடம். அந்த கேல்கேண்டூனா என்ன சொல்றான்னு கேட்டா சேவல் கூவினது. இந்த சேவல் கூவினதை தான் லாட்டின்ல வந்து கேல்கேண்டூன் என்ன பண்றாங்க சொல்லுறதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் அந்த இடத்துல அந்த சர்ச் இருக்குதுன்னு பார்க்குறோம். சரி, இது பேதுரு பத்தியும். இப்போ விசாரணைக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் போகலாம். இப்போ யார் இதை விசாரிக்கிறாங்க என்றால் சினாகிரிப் சங்கம் தான். அது செனட்ரியன் சொல்லப்படுற இந்த செனட்ரியன் சங்கம் தான், அந்த கமிஷன், அந்த கவுன்சில் தான் என்ன பண்ணணும்னா இந்த விசாரணையை பண்ணும். ரெண்டாவது விசாரணை. இந்த செனகிரிப் சங்கம்ன்றது வந்து ஏறத்தாழ 71 பேர் உள்ள ஒரு குழு. இந்த 71 பேர்ல யார் இருப்பாங்கன்னு கேட்டா, பிரதான ஆசாரியர் இருப்பாங்க, பரிசேயர்கள் இருப்பாங்க, நோபல் பீப்புள்னு சொல்லுவாங்க, ஒரு உன்னதமான உயர்ந்த மனிதர்கள் இருப்பாங்க. அப்புறம் எல்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ஸ், மூப்பர்கள் இவர்களால சேர்க்கப்பட்ட, இவர்களால் ஒன்று கூட்டப்பட்ட ஒரு சங்கம் தான் இந்த செனகிரேட் சங்கம். இந்த செனகிரேட் சங்கம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இதை எப்படி சொல்லலாம்னு கேட்டா, ஒரு பார்லிமெண்ட் போல சொல்லலாம், ஒரு பார்லிமெண்ட் போல செயல்படுவாங்க. இவங்க தான் அங்க நடக்கிற எல்லா மதத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கேசஸ் எல்லாம் இவங்க ஹேண்டில் பண்றவங்க.
மத ரீதியில் நியாயப்பிரமாணத்தை யாராச்சும் கை கொள்ளாமல் போயிட்டா, தேவாலயத்துக்கு விரோதமாக யாராச்சும் செயல்பட்டா, இது மத சம்பந்தப்பட்ட எல்லா விசாரணையும் இவங்களுடைய கவுன்சிலில் தான் நடக்கும். இவங்க டிசைட் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுக்குற தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பு என்று பார்க்குறோம். அப்போ இந்த செனக்ரேட் சங்கத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க சரியாக 12:30 மணிக்கு. இப்போ இந்த 12:30 மணிக்கு அர்ஜென்ட் எல்லா லீடரும் என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க. இதில் முக்கியமாக காய்பா இருக்கிறார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு பிரதான ஆசிரியர் இருக்கிறாரு. இந்த காய்பா கூட அரிமத்தேனாகிய யோசேப்பு அந்த கவுன்சிலில் இருக்கிறார். அப்புறம் நிக்கோதேஸ்ன்ற ஒரு மனுஷன் அந்த கவுன்சிலில் இருக்கிறார். அப்புறம் ரபி கேப்ரியல்ன்றவர் அந்த கவுன்சிலில் இருக்கிறார். அப்புறம் ரபி சீமோன்ன்றவர் கவுன்சிலில் இருக்கிறார். இவங்க எல்லாருடைய மத்தியில தான் இயேசு கிறிஸ்து விசாரிக்கிறாங்க. இப்போ அர்ஜென்ட்டா மெசேஜ் அனுப்புறாங்க ரபிகளுக்கும் லீடர்ஸுங்களுக்கும். ஏன் இவ்வளோ அர்ஜென்ட், இவ்வளோ நேரத்தில் ஏன் விசாரணை பண்ணணும்னு கேட்கும்போது இயேசுவை எப்படியாச்சும் என்ன பண்ணோம், கொலை பண்ணணும், இயேசுவை சாகடிக்கணும். அதுக்காக தான் இந்த விசாரணை. நம்மளுடைய குழுவுக்கு விரோதமாக பண்றாரு, வேதத்துக்கு விரோதமாக பண்றாரு, சபைக்கு விரோதமானு சொல்லிட்டு அநேக அலிகேஷனை பண்ணி மட ஆட்களை சேர்க்கிறாங்க. அதுல சில ரபிகள் வரவேலை. அதுல முக்கியமா சொல்ல போனா ரபி எலியேசர்னு சொல்லுவாங்க, ரபி ஜோனான்னு வாங்க. இவங்க 2 பேர் என்ன பண்ணனா, நீங்க பண்றது தப்பு, நீங்க இந்த மாதிரி அர்ஜென்ட்டா ஒருத்தர் விசாரிக்கிறது தப்பு, அதனால நாங்க என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டாங்க. இப்போ இந்த சினகரப் சங்கத்திலேயே நான் சொன்ன முன்னாடி பேர் அரிமத்தேனாகிய யோசேப்புல இருந்து நான் கடைசியாக சொன்ன இந்த சீமோன், ரபி சீமோன், இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்கிற ஒரு மக்கள், ஒரு தலைவர்கள். இயேசுவை உங்களுக்கு பிடிக்கும், இயேசு நல்லவர் என்று இவர்கள் அறிந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த காய்பாவுக்கு அடுத்து காய்பாவுக்கு ஜால்ரா போடுற, காய்பாவுக்கு சப்போர்ட் பண்ற சில தலைவர்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை எப்படியாச்சும் சிலுவையில் அறிய வேண்டும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா எதிர்பார்த்து கொண்டு பிரதான ஆசிரியர் இருக்கிறாரு. அங்க இருக்கிற லீடர்ஸும் அந்த 71 கூட்டத்தில் கொஞ்சம் ஆட்கள் என்ன பண்ணிருக்காங்க, வந்துருக்காங்க. இப்போ விசாரணை ஸ்டார்ட் பண்றாங்க. விசாரணை ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க 5 அலிகேஷன் எடுத்து வைக்கிறாங்க. 5 குற்றங்களை இயேசு கிறிஸ்துவை குறித்து வைக்கிறாங்க. அந்த 5 குற்றங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதுலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க. முதல் குற்றத்தை, இயேசு கிறிஸ்து கடைபிடிக்கல. என்னத்தை கடைபிடிக்கல, ஓய்வு நாளை கடைபிடிக்கலன்னு சொல்லிட்டு குற்றத்தை வைக்கிறாங்க, சாபத் டே பற்றி. ரெண்டாவது இயேசு சொல்றாரு, இந்த தேவாலயத்தை இடிச்சாலும் நான் 3 நாள் என்ன பண்ணுவேன், கட்டி எழுப்புவேன்னு சொன்னார்ல. இதை பத்தி இவங்க அதை அலிகேஷனா வைக்கிறாங்க. நம்ம இத்தனை வருஷமா இந்த தேவாலயத்தை கட்டி முடிச்சோம், ஆனா இயேசு என்ன சொல்றாரு என்றால், இந்த தேவாலயம் இடிஞ்சு விழும், இதை 3 நாள்ல நான் திரும்பி கட்டுவேன்னு சொல்றாரு அப்படின்னு 2வது அலிகேஷன் வைக்கிறாங்க. மூணாவது, இயேசு கிறிஸ்து அநேக விபச்சார ஸ்திரீகளோடு தொடர்பில் இருக்கிறார் என்று சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இயேசுடைய ஊழியத்தில் அநேக விபச்சாரிகளை இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அவங்க பாவத்தில் அவங்க வாழாதபடி. நம்மளுக்கு தெரியும், யோவான்ல வாசிக்கும் போது 8 நினைக்கிறேன், அங்கே ஒரு ஸ்ரீ வரா. ஸ்ரீ இயேசு கிறிஸ்துவ யூத தலைவர்கள் கையும் காலுமா அந்த ஸ்ரீயை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க. இந்த ஸ்திரீ ஆனவள் மோசேயுடைய நியாயப்பிரமாண பிரகாரம் கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும், நீங்க என்ன சொல்றீங்க அதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு இயேசு சொல்றாரு, உங்களில் பாவம் அறியாதவர் முதலாவது கல்லெறிங்கன்னு சொன்னோன்னு எல்லாருமே போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்திரீ இடத்துல இயேசு சொல்றாரு, இனி பாவம் செய்யாத, நீ என்ன பண்ணு போன்னு சொல்றாரு. இந்த பெண்ணு இயேசுக்கு பின்னாடி டிசைபிளா ஆயிட்டு இயேசு பின்னாடியே சுற்றி இருந்துச்சான், ஒரு ஃபாலோவரா. இன்னொரு பெண் விபச்சார ஸ்ரீ பரிமள தைலத்தை இயேசுடைய பாதத்தில் ஊற்றி அவளுடைய முடியினால் என்ன பண்றாங்க, காலை கழுவி கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி அநேக விபச்சார இந்த ஸ்திரீகள் எல்லாம் இயேசு கூட இருக்கிறாரு. அப்ப இயேசுவும் ஒரு விபச்சாரக்காரர் என்று 3வது குற்றத்தை என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. ஒரு ரபியா இருக்கிற இவர் எப்படி விபச்சார ஸ்திரீகளோடு இருக்கலாம், அவங்க எப்படி உங்க கூட இருக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. 4வது அலிகேஷன், 4வது குற்றம் என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறாரு, ஆயக்காரர்களோடு வீட்டுக்கு போய் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றத்தை வைக்கிறாங்க. அது உண்மையா? ஆமா, உண்மை. எப்படி மத்தேயுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, மேத்யூ. இந்த மத்தேயு யாரு? இஸ் a tax collector. அவன் ஒரு வரி வசூலிக்கிற ஆயக்காரனா இருந்தான். அவனுடைய வீட்டுக்கு இயேசு ஆகாரத்துக்கு போனாங்க. அவனே பின்னாடி இயேசு கிறிஸ்துக்கு சீஷனாய் இருந்தார் என்று நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். அவன் மாத்திரம் அல்லாமல் எரிகோ பட்டணத்துக்கு இயேசு போகும்போது அங்க ஒரு பிரதான ஆயக்காரன் இருந்தான். யாரு? சகேயு. இந்த சகேயு என்ற ஒரு பிரதான சீஃப் டாக்ஸ் கலெக்டரா. இயேசு அவங்களுடைய வீட்டுக்கு போய் ஒரு நைட்டு தங்கி அங்க சாப்பிட்டு இயேசு மறுநாள் வராங்க. இதெல்லாம் பார்க்கறாங்க. ஏன் டாக்ஸ் கலெக்டர் வீட்டில் போய் சாப்பிட்டு தப்பான்னு கேட்டா, இந்த சினாகிரிப் சங்கத்தின் பிரகாரம் ஒரு டாக்ஸ் கலெக்டர் யார் என்றால் ஒரு பாவி, அவன் ஒரு தேச துரோகி. இவங்கெல்லாம் யாரு? யூதர்கள். ஒரு இவங்களுடைய நினைப்பு என்ன? டாக்ஸ் கலெக்டர் குறித்து இவங்களுடைய நினைப்பு என்றால், டாக்ஸ் கலெக்டர் யாரு? நம்முடைய மக்களை, இஸ்ரேலுடைய மக்கள் கிட்ட இருந்து வரி வாங்கி வசூலித்து யாருக்கு தரா? இவரு
ரோமர்களுக்கு தராங்க. ரோம் கவர்மெண்ட்டுக்காக இந்த டாக்ஸ் கலெக்டர் வேலை செய்றாங்க. அதனால இவங்க ஒரு குற்றவாளி, இவங்க ஒரு தேச துரோகியாக டாக்ஸ் கலெக்டர் பார்த்தாங்க. ஆனா இந்த டாக்ஸ் கலெக்டரை இயேசு நேசிக்கிறார். லூக்கா 15:1 வாசிங்க. சகல ஆயக்காரரும் லூக்கா 15:1 சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார்கள் என்றார்கள். இங்க பாருங்க என்ன நடக்குது. இயேசு யார் கூட சேர்றாரு? இயேசுடைய ஃப்ரெண்டுங்க யாரு? டாக்ஸ் ஆயக்காரர்களும் பாவிகளும். இவங்க தான் இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை என்ன பண்றாங்க? கேட்கும்படியாய் வராங்க. என்ன கேட்டா இவங்க ரொம்ப நல்லவங்க. யாரை விட? இந்த பரிசேயர் சதிசேயர் இந்த மதவாதிகளை விட இந்த பாவிகள் நல்லவங்க. இவங்க என்ன பண்றாங்க? வசனத்தை கேட்கும்படியாய் இயேசு இடத்துல வந்திருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இயேசு என்ன இப்போ இவங்க கூட குடிச்சுன்னு டான்ஸ் ஆடுனுகிறார். இயேசு பிரசங்கம் பண்ணுகிறாங்க. அந்த பிரசங்கத்தை அட்டெண்ட் பண்ற எல்லாருமே யாரு? பாவிகள். அவங்க யாரு? ஆயக்காரர்கள். என்ஜாய் பண்றாங்க, வார்த்தையை ரிசீவ் பண்றாங்க. அந்த நேரத்தில் இவர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தாங்களாம், பொலமினுகிறாங்க. யாருப்பா இவரு ரபியா இருந்து, இவர் தேவ ஊழியராக இருந்து பாவிகளோடு கூட உட்கார்ந்து ஆயக்காரர் கூட சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு. இந்த அலிகேஷனை தான் என்ன பண்றாங்கன்னா பின்னாடி வைக்கிறாங்க. 4வது அலிகேஷனா யாரு? இந்த மத தலைவர்களா? இவர் யாரு? இவர் இந்த டாக்ஸ் கலெக்டர் ஆயக்காரர்களெல்லாம் கூட உட்காந்து சாப்பிட்றாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியாய் 5வது காரியம், 5வதாய் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாம் அவர் சாதாரணமாய் செய்யல, அவர் பிசாசியோடைய வல்லமையினால செய்கிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேபுசால் அப்படின்ற ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற அந்த ஆவியை கொண்டு நீ பிசாசியை என்ன பண்ற? துரத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து மேலே குற்றம் சாட்டுறாங்க. இயேசு அற்புதங்கள் அடியாளெல்லாம் பிளாக் மேஜிக்னால அவர் போய் மந்திரமும் செய்வனையும் அந்த தந்திரங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டு வந்து அந்த பிசாசின் வல்லமையினால தான் இந்த இஸ்ரவேலை இவ்வளோ அற்புதங்களை செய்கிறார். என்ன சொல்லுவாங்களே, இயேசு அற்புதம்லாம் செய்தாருங்கன்னா, ஆமா பண்ணார். எப்படி பண்ணார்? சும்மா ஒன்றும் பண்ணல, பிசாசின் வல்லமையினால பண்ணார். பேய்கிட்ட போய் அதெல்லாம் கத்துன்னு வந்து அந்த பேயுடைய வல்லமையினால, மந்திர தந்திரங்களுடைய வல்லமையினால தான் இவர் பிசாசில துரத்துனாருன்னு சொல்லிட்டு இந்த 5 அலிகேஷனை, குற்றங்களை இயேசு கிறிஸ்து மேல இந்த 2வது ட்ரையல்ல வச்சாங்க. இந்த 5 மாத்திரம் நம்ம மறுபடியும் சொல்லலாம். முதலாவது என்ன? அவர் பஸ்காவை ஆசரிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்தாங்க. 2வதாக தேவனுடைய ஆலயத்தை 3 நாள்ல இடித்து நான் மறுபடியும் கட்டுவேன் என்று சொல்றாரு. 3வது விபச்சார ஸ்திரீகளோடு கூட இருக்கிறாரு. 4வது ஆயக்காரர்களோடு சாப்பிடுகிறாரு. 5வதாக பிசாசியோடைய வல்லமையினால இவர் அற்புதமும் அடையாளமும் செய்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து மேல அவர்கள் என்ன பண்றாங்க? குற்றச்சாட்டை வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 14:53 தொடர்ந்து வாசிங்க. இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர்கள் மூப்பர் வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். 55 வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள். அகப்படவில்லை. என்னது? சாட்சி தேடினாங்க. எதுக்கு? இந்த 5 அலிகேஷன் குற்றத்தை வச்சாங்க பாத்தீங்களா? இந்த 5 குற்றம் இவர் செய்தார்ன்றதுக்கு யாராச்சும் சாட்சி சொல்லணும் தானங்க? சாட்சி சொல்ல முடியல. இப்போ பாருங்க, இந்த சாட்சி சொல்றதுக்குன்னு இவங்க ஒரு ஆளை ரெடி பண்ணாங்க. யார? யூதாஸை ரெடி பண்ணாங்க, பணம் குத்து. ஒருவேளை யூதாஸ் உயிரோடு இருந்திருந்தா இங்க சாட்சி சொல்லிப்பா, ஆமா இவங்க சொல்றது கரெக்ட். அப்ப எல்லாரும் நினைப்பாங்க இயேசு கிறிஸ்து கூட இருந்த யூதாஸ் காரியோத்தே சாட்சி சொல்றான் என்றால் கண்டிப்பா இது உண்மை என்று என்ன பண்ணிப்பாங்க? இயேசுவை பனிஷ்மென்ட் பண்ணிப்பாங்க. ஆனா சாட்சி இல்லாததுனால என்ன ஆச்சாங்க? அகப்படவில்லை. அவர் மாட்டல. அடுத்தது வாசிங்க தொடர்ந்து. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியோ. 2வது இப்ப என்ன பண்றாங்கன்னா பொய் சாட்சி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்ல நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க இவங்க என்ன பண்ணாங்க? சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. பொய் சாட்சி. முதல் சாட்சியே இல்ல,
ரெண்டாவது பொய் சாட்சி சொன்னாங்க. இந்த பொய் சாட்சி என்ன ஆச்சு? அந்த சாட்சிகள் ஒப்பவில்லை மேட்ச் ஆகல. அவங்க சொல்றதுக்கும் இயேசுவோடைய வச்சிருக்க அலிகேஷனுக்கும் சம்பந்தமே இல்ல பாருங்க. அப்புறம் அப்பொழுது சிலர் எழுந்து கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியோ அவர்கள் சாட்சி ஒவ்வாமல் போயிற்று. அப்புறம் அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டார். கவனிங்க, இப்ப பாருங்க, நான் சொன்னேன் 71 பேர் கூட்டம் இருக்கிற ஒரு சினாகிரப் சங்கம். ஆனா அப்போ 71 பேர் என்ன பண்ணல, வரல. ஒருவேளை சங்கத்துல 71 பேர் இல்லைன்னா அட்லீஸ்ட் 23 பேர்னா, அந்த 23 பேர்னா அங்க கண்டிப்பா இருந்திருக்கணும். 23 பேர் இல்லாம அந்த சங்கம் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. ஆனா இருட்டோடு இருட்டு நைட்டு 12 மணிக்கு அர்ஜென்ட்டா எல்லாரையும் வர வச்சு இவங்க டக்கு முடிவுகளை பண்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மேல 5 குற்றத்தை வைக்கிறாங்க. அந்த 5 குற்றத்துக்கு சாட்சி யாருமே இல்ல. சில பொய் சாட்சிகளை இவங்களே என்ன பண்றாங்க, ரெடி பண்ணாலும் அது என்ன இல்லையா, ஒப்பிடலையா, அது சரியாக மேட்ச் ஆகாததுனால இப்போ இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகிற ஒரு நேரத்தில் பிரதான ஆசாரி ஏந்து கேட்கிறாரு, நீ உங்களை பத்தி இவ்வளவு குற்றம் சொல்றாங்களே, அதை பத்தி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது இயேசு சைலண்டா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை ட்ரிகர் பண்ணும்படியாய் இந்த பிரதான ஆசாரியர்கள் காய்பா ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறான் வாசிங்க. அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டார். அதற்கு இயேசு நான் அவர்தான் மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்களின் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன தேவ தூஷணத்தை கேட்டீர்களே. போதும் பாருங்க, இது எவ்வளவு பெரிய டிராப் ட்ரிகர் பாருங்க. இவங்க வச்ச அலிகேஷனே வேற. ஆனா இதுல இயேசு இப்போ மாட்டாததுனால கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. எப்படியாச்சும் இயேசுவை மாட்டணுன்றதுக்காக இவன் என்ன பண்றான், இந்த காய்பான்ற ஒரு பிரதான ஆசாரி போயிட்டு இயேசுவை ட்ரிகர் பண்றான். நீர் தான் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனான்னு கேட்ட மாதத்துல இயேசு சொல்கிறார், ஆமா நான் தான் தேவனுடைய குமாரன், பிதாவுடைய வலது பாசத்தில் நான் அமர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காண்பீர்கள் என்று சொன்ன மாதத்துலையும் ஒரு ஆக்டிங்கை போடுறான். என்னன்னா, தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, இதுக்கப்புறம் சாட்சி தேவையா, என்ன மாதிரி ஒரு ஆக்டிங், ஒரு ரோல் பிளே பாருங்க. பயங்கரமான ஒரு பிளானு, பயங்கரமான ஒரு ஆக்டிங்கு. தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சத்தமா கத்துறான், இதை விட ஒரு சாட்சி தேவையா? அவனுடைய வாயினாலேயே கேட்டமே தேவ தூஷணத்தை இவன் சொல்லுகிறார். இவன் யாரா, மேசையா, கிறிஸ்து இவன் தான் என்று சொல்லுகிறான் என்று அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு நம்ம பார்க்கணும். யார் இவன்? இந்த பிரதான ஆசாரியன் பேர் தான் அது காய்பா என்று சொன்னேன். காய்பாவை பற்றி நம்ம பார்க்க வேண்டும் என்றால், இந்த காய்பா முதல் மிகப்பெரிய ஒரு பணக்காரன். காய்பாவுடைய மாமனார் தான் அதுக்கு முன்னாடி பிரதான ஆசாரியராக இருந்தது நம்ம பார்க்குறோம். இந்த அண்ணாவுடைய பீரியட் முடிஞ்ச பின்னாடி இங்கே ஒரு மனுஷன் பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் ரோமோடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் இவன் ஆசாரியனாக இருக்க முடியும். ரோமோடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல. அப்போ ரோம் ஒரு பிளானை வச்சிருந்தாங்க. யார் அதிகமாய் பணத்தை நீங்க கொடுக்கிறீர்களோ அவங்க தான் அடுத்த பிரதான ஆசாரியராக இருக்க முடியும் என்று சொன்ன மாதத்துல இவன் அதிகமான பணத்தை விலை கொடுத்து வாங்கின ஒரு பதவி தான் என்ன இது, இந்த ஆசாரியத்துவம் என்ற ஒரு பதவி. மிகப்பெரிய பணத்தை ரோம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து இவன் அந்த ஆசாரியத்துவத்தில் உக்காடுறான். அது மாத்திரம் இல்லாம அண்ணாவுடைய மகளை இவன் திருமணம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்போ இவன் பயங்கரமா, இவனும் பவர்ஃபுல்லான ஒரு ஆட்களா இருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், இயேசு கிறிஸ்து இருந்தால் அது யாருக்கும் பிரச்சனை, அண்ணா இந்த காய்பாக்கும் பிரச்சனை. இந்த காய்பா தான் சொல்றான், இயேசு கிறிஸ்து 38 வருஷம் சுகமாக்கின ஒரு மனுஷனை சுகமாக்கினவனை பிளான் பண்றாங்க எல்லாருமே, இயேசு எப்படின்னா சாகடிச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த காய்பா தான் சொல்றான், எல்லா மக்களுக்காகவும் ஒரு மனிதன் சாவது நல்லது, அப்படிதான் சொல்றான்.
இயேசு எல்லாருக்காகவும் இயேசு சாவது நல்லது. அவன் தீர்க்க தரிசனமாக சொன்னானா என்னவோ தெரில, சொல்கிறான் நம்மலாம் நல்லா இருக்கணும்னா யார் சாகணும்? இயேசு சாகணும்னு சொல்லிட்டு இந்த காய்பா சொன்னான். அந்த காய்பா தான் இயேசுவை சாகடிக்க முடியலையே, இயேசுடைய கேஸ் டிஸ்மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஆக்டை பண்ணுறான். என்ன ஆக்டு? இயேசு கிறிஸ்து மேலே இன்னொரு பழியை போடுறான். பழி அல்ல, உண்மை. அந்த அலிகேஷன் 5 அலிகேஷனில் வரல. இவன் தேவதூஷணம் சொன்னான். எப்படி சொன்னான்? நான் தான் மேசையா என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அவனுடைய உடையெல்லாம் கிழித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை சார்ஜ் என்ன பண்ணுறான்? குற்றவாளியாய் இஸ் இன் கில்ட்டி, அவர் குற்றவாளி என்று இவன் இயேசுவே சொல்லிட்டார், நான் தான் தேவனுடைய குமாரன் என்று. இதை எல்லாருமே கேட்டுட்டாங்க. கேட்ட மாதத்தில் இவனுடைய ஆக்டிங் பண்ண மாதத்தில் இவன் தேவதூஷணம் சொல்லிட்டான். அவள் தான். இதுக்கப்புறம் விசாரணை எதுவுமே இல்லை, டைரக்டா இவனை பனிஷ் பண்ணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இவன் பண்ண மாதத்தில் அங்கே இருந்த மிக முக்கியமான சில ரபிகள், கேப்ரியல்னு சொல்லப்பட்ட ஒரு ரபி, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏஞ்சி வெளியே போறார். நீங்க அநியாயம் பண்றீங்க, குற்றமில்லாத ஒரு மனுஷனை, ஒரு தவறும் பண்ணாத ஒரு மனுஷனை நீங்க என்ன பண்றீங்க? வீணா பழி சுமத்துறீங்கன்னு சொன்னவன அவரோடு கூட இந்த நிக்கோமதேசும், அவரோடு கூட இந்த அரமணியத்தினாக இருக்கிற யோசேப்பும், அப்புறம் ரபி சீமோனும், இவங்க எல்லாம் ஏஞ்சி எங்களுக்கோ இதுக்கோ சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே புறப்பட்டு போயிட்டாங்க. இப்போ வெளியே புறப்பட்டு போனோன்னே இயேசு கிறிஸ்துவை பனிஷ் பண்ணணும். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டால், அந்த காலகட்டத்தில் ரோம் ஆட்சிக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, ரோம் இந்த இஸ்ரேல் தேசத்தெல்லாம் பிடிச்சாங்க பார்த்தீங்களா. அப்போது என்ன நடக்கும்னு கேட்டால், இஸ்ரேலில் சும்மாவே கல்லெறிந்து கொலை பண்ணிடுவாங்க. நான் சொன்னேன்ல, இந்த அண்ணா இந்த காய்பாலாம் மோசமான ஆட்கள். இவங்க எவ்வளோ மோசம்னு கேட்டால், இவங்களுக்கு விரோதமாக யாருன்னா பேசுனா, இவங்களுக்கு விரோதமாக யாருன்னா நடந்துக்குன்னா, இவனுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? அவன் தேவதூஷணம் பண்ணிட்டான், அவன் தேவாலயத்துக்கு விரோதமாக செய்துட்டான், அவன் மோசடி நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செய்துட்டான், அவன் என்ன பண்ணோம்? கல்லெறிந்து கொலை செய்யணும்னு சொல்லிட்டு சும்மாவே ஒரு குற்றவாளி ஆக்கி அவங்களுக்கு விரோதமாக யாராச்சும் வெக்ஸ் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணா சும்மாவே கல்லெறிந்து கொலை செய்துடுவாங்க. இந்த மாதிரி டெய்லி நடக்கும். அப்பா கல்லால் அடிஞ்சு சாவச்சுனே இருப்பாங்க. இது ரோமுக்கு ஒரு பெரிய தலைவலியாகுது. இவங்க ஆளுகை பண்ற இடத்துல அநியாயமா ஒருத்தனை கல்லெறிஞ்சு சாவடிக்கிறாங்க. அது சாதாரணமான ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை. கல்லெறிந்து கொலை செய்வது என்றால் இது எப்படின்னு கேட்டா, ஓடுறவனை கல்லு தூக்கி எரிந்து அவனை என்ன பண்ணுவாங்க? அடிச்சிடுவாங்க. அவன் கீழே விழுந்த பிறகு பெரிய கல்லத்தை அவன் நெஞ்சு மேலே போடுவாங்களாம். போட்டு துடிக்க சாவடிப்பாங்களாம். தலை மேலே கல்லு தூக்கி போட்டு சாவடிப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட், அது ரொம்ப குரூயலான ஒரு பனிஷ்மெண்ட் தானுங்க. அதனால ரோம் அங்கே ஆட்சிக்கு சில நாள்லயே ஒரு ரூல்ஸ் போறாங்க. என்ன போறாங்க கேட்டா, உங்க சட்டம் உங்க நியாயப்பிரமாணம் எல்லாம் இருக்கட்டும், ஆனா எங்களுடைய ஆட்சிக்கு இருக்கிற எந்த இடத்துலையும் மனிதனை கல்லெறிந்து கொலை செய்யக்கூடாது. ஒருவேளை அவன் அக்யூஸ்டரா இருந்தா, ஒருவேளை அவன் குற்றவாளியா இருந்தா, அவனை ரோம் கவர்னர் கிட்ட நீங்க கொண்டு வரணும். ரோம் கவர்னர் விசாரித்துட்டா அவனை என்ன பண்ணுவாங்க? பனிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூலை என்ன பண்ணிட்டாங்க? ரோம்லேயே எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்ச உடனே அது முதல் கொண்டு கல்லெறிந்து கொலை பண்ணவே முடியாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த விபச்சார ஸ்திரீயை பிடித்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க கல்லெறிந்து கொலை செய்யணும் என்று. இயேசு ஆமா கல்லெறிந்து கொலை செய்யணும்னு சொன்னா, யாராச்சும் கல்லு எறிஞ்சு கொலை பண்ணிட்டுதாங்கன்னு வச்சுங்க, இயேசு கிறிஸ்துவை ரோம் அரெஸ்ட் பண்ணிட்டுப்பாங்க. ஏன்? கல்லெறிந்து கொலை பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணிருக்கோம்? சட்டத்தை போட்டுக்கிறோம். அதை மீறி நீ கல்லெறின்னு சொல்லியிருந்தனா நீ தான் குற்றவாளின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி. அதனால தான் இயேசு அங்கே கல்லெறிய வேண்டான்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. இவ்வளோ ஒரு ட்ராஜடியாக இயேசுவை பிடிக்கிறாங்க பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை இவங்க அக்யூஸ் பண்ணியிருந்தாலும் இவங்களால என்ன பண்ண முடியாது? தண்டிக்க முடியாது. இவங்க தண்டிக்காததுனால தான் அடுத்து இவரை எங்கே கொண்டு போகிறாங்க? பிலாத்து கிட்ட கொண்டு போகிறாங்க. அது 3வது ட்ரையல். அந்த ட்ரையல் பொலிட்டிக்கல் ட்ரையல் அல்லது சிவில் ட்ரையல்னு சொல்லலாம். அதை குறித்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு எதை பார்க்க போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை இந்த செனகரிப் சங்கம் விசாரிச்சாங்க பார்த்தீங்களா. இவங்க விசாரிக்கும் போது ஏறத்தாழ 22 ரூல்ஸை பிரேக் பண்ணாங்க. 22 ரூல்ஸை பிரேக் பண்ணது மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்துல இயேசுவை பயங்கரமாக அடிக்கிறாங்க. இவை 2 காரியமும் நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நேரத்தோடு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.